ஃபஸ்ட்டு வந்து கிளைம்பிங் ரோஸு செம்ம வாசனை வருது இதுலேருந்து. நல்லா கொடி மாரி நல்லாவே படர்ந்து வளரும். இது பூ பறிச்சுட்டேனா, பேர் வந்து டச்சில் இருந்தது. ஐயோ! டேசி மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து இது அப்படியே நம்ம ஊர் கோழி கொண்ட மாதிரியே இருந்ததுன்னு வாங்கிட்டேன். அடுத்து தொழுக்கு சாமந்தி. அப்புறம் இதுவும் இந்த டேசி மாரி வச்சுக்கோங்க. இது வந்து அந்த குரோட்டன்ஸ் நல்லா சூப்பரா வளர்றதுனால வாங்கியிருக்கேன். இந்த ரோஸு அப்படியே வாங்கினதுலேருந்து அப்படி தான் இருக்கு. இது வந்து ராஸ்பெரியா, பிளாக்பெரியான்னு எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. ஏன்னா சாப்பிட்டு பார்த்தாலும் வித்தியாசம் தெரியல. அட்டையும் பிச்சு போட்டுட்டேன். இது வந்து பட்டர் பீன்ஸு நல்லா பூ வச்சிருக்கு. கீழே வந்து கொஞ்சம் தனியா போட்டேன். நல்லாவே கொத்தமல்லி வளர்ந்துருச்சு. இப்போ தமிழ் கடைக்கெல்லாம் அடிக்கடி போகிறது கிடையாது. இதுதான் கலர் மாறலையா இன்னும். அதனால இது ராஸ்பெரியா, பிளாக்பெரியான்னு எனக்கு தெரியல. இது வந்து புதினாவும் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இது வந்து ப்ளூபெர்ரி. பழம் வந்து குட்டி குட்டியா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு சீசன் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். நான் அசிடிக் சாயில்ல நான் இன்னும் போடல. இது வந்து இந்த சீட்லிங் ஜெர்மினேஷனுக்காக வச்சுருக்கேன் கொஞ்சம். இது வந்து தக்காளி, அடுத்து வந்து ஐயோ! ரேடிஷு முள்ளங்கி முள்ளங்கி. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஒயிட் இல்ல. சின்னதா தான் இருக்கு. ஆனா பார்க்க ரொம்ப க்யூட்டா இருக்கு. இதில கூட சாலட் பண்றாங்க. அப்படியே பச்சையா சாப்பிடுறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. சாப்பிட்டேன்னா டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்றேன். இது வந்து கேப்சிகம், அடுத்து வந்து மொளகா, அப்புறம் வெள்ளரிக்காய். இது எல்லாமே இந்த முள்ளங்கி, தக்காளி எல்லாமே சீட்லேருந்து நான் வளர்த்துட்டு வரேன். இதெல்லாம் கார்டனில் நான் வாங்கினது. இது தக்காளி, அடுத்து வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் ஆப்பரிச்சின்லாம் தெரியல. இது வந்து செர்ரி டொமேட்டோ. இது ஏன் தெரில வெள்ளையாயிட்டே வருது. அடுத்து வந்து மொளகா இதுவும். இது நான் கார்டன்லேயே வாங்கிட்டேன். அதனால தான் நிறைய மொளகா இருக்குது. நான் சீட்லேருந்து வளர்த்ததில்ல பாருங்க. ஒன்றும் கடையில் இனிமேல் தான் வளரும். இது வந்து பபுள் ஸ்ட்ராபெரி. அப்புறம் ஸ்பினாச் சீட் போட்டேன். அதுவும் வளர்ந்துருச்சு. இது வந்து ஜப்பான் கார்டன்னு ஏதோ போட்டிருந்தது வாங்கினேன். அப்புறம் ஒரு வாழை மரம் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பிங்க் ஸ்ட்ராபெரி. இது பூ வந்து பிங்க் கலரில் இருக்கும். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். யூஸ்வலாக ஒயிட் கலரில் இருக்கும். இதோட ஃப்ளவர் வந்து எப்பவுமே நல்லாவே காய்க்குது. டெய்லி வந்து நான் ஒரு 7, 8 பறிக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் சைஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. நான் காட்டுறேன். மாட்டிருச்சு பாருங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சின்னதாக தான் இருக்குது. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுவும் அமௌண்ட்டும் நம்மளுக்கு எப்படி ஒரு 10, 7, 8 வந்துடுதா. அதனால நல்லாயிருக்கு பறித்து பறித்து சாப்பிட. இது வந்து அத்தி செடி. அப்புறம் அப்படியே போனால் பீன்ஸு. பீன்ஸ் வந்து இதுவுமே நான் விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுனால சைஸ் குட்டியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பூச்செடி வச்சுருக்கேன் சைடில். அடுத்து வந்து கிரேப்ஸு. ஒரு 2 இலையில இருக்கும்போது வாங்கினேன். ஒரு மாதத்தில் நல்லா 1 மாதம் கூட இருக்காது, நல்லாவே வளர்ந்துருச்சு. அடுத்து இந்த நார்மல் ஸ்ட்ராபெரி. இது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட சைஸ் பெருசாக இருக்குது. இதுவுமே டெய்லி ஒரு 2 இல்லை 3 பறிக்கிற மாதிரி வருது. நான் இதுவுமே இனிப்பாக இருக்குது. பட் பிங்க்கு சரியான இனிப்பு.